ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் விளாக் தான் பார்க்க போறோம். இந்த விளாக் ஃப்ரைடே ஈவினிங்ல இருந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் எடுத்திருந்த ஒரு 2 டேஸ் ரொட்டீன் விளாக். இந்த விளாக்ல சிம்பிளான நைட்டு டின்னர், நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாமே ஸ்டோர் பண்றது. அன்னைக்கு லஞ்சுக்கு சீ ஃபுட் தான் செஞ்சிருந்தேன். அதோட ரெசிபீஸ் எல்லாமும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல டீ போடுறதுக்காக பால் காய்க்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு 3 நாளாவே எங்க ஊர் சைடுல நல்லா காத்து அடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து அப்பப்போ மழை தூறிட்டு, கிளைமேட் அப்படியே சில்லுன்னு இருந்தது. இந்த சம்மருக்கு கிளைமேட் இந்த மாரி மாறி, மாறி இருக்கிறது என்னமோ நல்லா தான் இருக்கு. இப்ப கூட வெயில் வந்து அந்த அளவுக்கு இல்ல. கிளைமேட் நல்லா இருக்கு. இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் மட்டும் தான் டீ போட்டிருந்தேன். பாப்பா தூங்கிட்டு தான் இருந்தா. அவ தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா, இன்னைக்கு பால் வேணுமா? இல்ல ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிடுறாளான்னு கேட்டுட்டு பண்ணிக்கலான்னு இருந்தேன். கரெக்ட்டா டீ போட்டு எடுத்துட்டு வரவும், பாப்பாவும் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டா. அவள வந்து தூங்கி எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் வந்து தூக்கியே வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் குடுத்துட்டு, அவளுக்கு தலை இழுத்து விட்டுட்டேன். இன்னைக்கான ஹேர் ஸ்டைல் ரெட்டை ஜடையே போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி போட்டு விட்டா அவளுக்கே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா முடி வந்து அந்த கழுத்துக்கிட்ட படாம இருக்கும். அப்புறமா நானும் வந்து டீ குடிச்சிட்டு, பாப்பா சாப்பிடுறதுக்கு மாம்பழம் இருந்தது. அத வந்து கட் பண்ணி குடுத்துட்டு, அவளே பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. நேத்து ஈவினிங்கே சாமிக்கு வைக்கிற விளக்கு எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். ஒரு 6 மணி போல விளக்கேத்தி வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு இன்னைக்கு கொழா புட்டு தான் செய்ய போறேன். அதுக்காக அரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு, நல்லா மாவு இந்த மாதிரி சாஃப்ட்டா உதிரியா வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே தேவையான அளவு தேங்காய் பூவுமே துருவி வச்சிருக்கேன். இப்போ புட்டு மேக்கர்ல ஒரு லேயர் தேங்காய் பூ, கொஞ்சமா அரிசி மாவு அந்த மாரி மாறி மாறி போட்டு ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டேன். கரெக்ட்டா இது வேக வைக்கிறது ஒரு 7 நிமிஷம் வேக வச்சாலே போதும். சூப்பரா புட்டு ரெடி ஆயிடும். நம்ம மாவு மிக்ஸ் பண்றப்போ மட்டும் கட்டி எதுவுமே இல்லாம நல்லா உதிரியா சாஃப்ட்டா ரெடி பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளதான். புட்டு வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த மாதிரி வந்துரும். நல்லா சூடான புட்டு கூட கொஞ்சமா நாட்டு சர்க்கரை, 2 வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா அப்படியே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் எப்படியும் வாரத்துல ஒரு 2 நாளாவது புட்டு இல்லன்னா இடியாப்பம் கண்டிப்பா செய்வேன். அது இடியாப்பம் அடிக்கடி செய்வேன். இந்த 2 ஃபுட்ல எது சாப்பிட்டாலும் சரி, சாப்பிட்டப்போ வந்து அப்படியே வயிறு ஃபுல்லான மாதிரி தான் இருக்கும். அடுத்த 1 மணி நேரத்துல திருப்பி வந்து வயிறு பசிக்கிற மாதிரி இருக்கு. அது என்னமோ தெரியல. அதனால எப்போ இடியாப்பம் புட்டு செஞ்சேன்னா, மீதி இருந்தா மதியம் வச்ச சாப்பாடு, இல்ல தோசை ஏதாவது ஒண்ணு போட்டு சாப்பிட்டுட்டு தான் தூங்க போறது. ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு ஊட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டோம். நான் இன்னைக்கு வந்து மொத்தமா ஒரு 2 டைம் வந்து புட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன். எனக்கு அகோரா பிராண்ட்லேருந்து சோனிக் எலக்ட்ரிக் டூத் பிரஷ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ இது ஒரு 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேனுவல் டூத் பிரஷ்க்கும், எலக்ட்ரிக் டூத் பிரஷ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேனுவல் டூத் பிரஷ் யூஸ் பண்றப்போ ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் வந்து பிரஷ் பண்ணுவோம். ஒவ்வொரு சைட்லயுமே வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 8 டூ 9 டைம்ஸ் கிட்ட வந்து பண்ணுவோம். ஆனா, எலக்ட்ரிக் டூத் பிரஷ்ல இருக்கிற வைப்ரேஷன் பெர் மினிட்க்கே வந்து நம்மளுக்கு 40,000 ஸ்ட்ரோக்ஸ் கிட்ட குடுக்குதாம். அதனால நம்மளோட டீத் வந்து நல்லா கிளீனா இருக்கும். பல்லுல வந்து ரொம்ப நாளா படிஞ்சிருக்கிற கர மாதிரி இருந்தாலுமே, அதையுமே 1 வீக்லயே வந்து நல்லா ரிமூவ் பண்ணிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பவர் பட்டன் குடுத்துருக்காங்க. நம்ம இத வந்து பிரஸ் பண்ணோம்னா, கீழ இருக்கிற மோட்ஸ்ல வந்து லைட் வரும். இதுல வந்து மொத்தமா 5 மோட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட், அப்புறமா கிளீன், சென்சிட்டிவ், பாலிஷ், மசாஜ் இந்த மாதிரி 5 மோட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ஏத்த மாதிரி இதுல எந்த மோட்ஸ் வேணுமோ, நம்ம டெய்லி யூஸ்க்கெல்லாம் வந்து கிளீன்ன்ற மோட்ல வச்சு பிரஷ் பண்ணிக்கலாம். இல்ல பல் வந்து ரொம்ப கரையா இருக்கிற மாதிரி இருக்குன்னா, அதுக்கு வந்து ஒயிட்ன்ற மோட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இது ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 மோட்ஸ்க்கு அடுத்து கீழ வந்து சார்ஜிங் லைட் இருக்கு. அதுக்கு நேரா கீழ வந்து சார்ஜிங் போர்ட் குடுத்துருக்காங்க. நம்ம பவர் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல வந்து லைட் வரும். இந்த பிரஷ்ஷோட ஹெட்ட ரிமூவ் பண்றப்போ கவுண்டர் கிளாக் வைஸ் லைட்டா டர்ன் பண்ணிட்டு மேல எடுக்கணும். இதே இது இத ஃபிக்ஸ் பண்றப்போ வந்து கிளாக் வைஸ் டர்ன் பண்ணிட்டு மாட்ற மாதிரி இருக்கும். இந்த செட்ல வந்து நம்மளுக்கு கேரி பண்ற மாதிரி ஒரு கேஸ்மே குடுத்துருப்பாங்க. இது நம்ம டிராவல் டைம்லலாம் வந்து இது உள்ள வச்சு நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுலயே யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளும் குடுத்துருப்பாங்க. அது போக வந்து பிரஷ்ஷோட ஹெட் மொத்தமா 5 இது குடுத்துருப்பாங்க. அப்புறமா ஒரே ஒரு இது மட்டும் இன்டர்டென்டல் ஹெட். அது வந்து நம்மளுக்கு பல்லுல இடையில வந்து கொஞ்சம் கரை புடிச்ச மாதிரி இருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரஷ்ஷோட ஷேப் வந்து டபிள்யூ ஷேப்ல டூப் ஆன் பிரிசில்ஸ் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எஃபெக்டிவான கிளீனிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது ரீசார்ஜபிள் டைப் தான். சார்ஜ் ஆறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹார்ஸ் தான் ஆகும். ஒன்ஸ் சார்ஜ் ஆயிட்டுனா, நம்மளுக்கு 25 நாளைக்கு கிட்டயே அதோட சார்ஜ் பவர் நிக்கும். இந்த எலக்ட்ரிக் டூத் பிரஷ் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். அதனால நம்ம பிரஷ்ஷோட ஹெட் எல்லாம் வந்து தண்ணீல நனைக்கிறதுனாலலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதுல ஸ்மார்ட் டைமர் ஃபங்ஷன் இருக்கு. நம்ம பிரஷ் பண்றப்போ ஒரே இடத்துல வச்சு தேய்ச்சிட்டு இருக்காம, டக்குனு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு நம்மளுக்கே ரிமைண்ட் பண்ணும். எவ்ரி 30 செகண்ட் அந்த ரிமைண்டர் வரும். டக்குனு வந்து அந்த வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகும். அப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காவே வந்து நெக்ஸ்ட் ஏரியாக்கு மூவ் பண்ணிருவோம் பிரஷ்ஷ. இந்த எலக்ட்ரிக் பிரஷ்ல 2 மினிட்ஸ்ல ஆட்டோ ஷட் ஆஃப் ஃபங்ஷன் இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல இதுல ஸ்ட்ரோக்ஸ் அதிகமா இருக்குன்றதுனால நம்மளோட டீத் வந்து நல்லா கிளீன் பண்ணுது. அது இல்லாம நம்ம பல்லுக்கு உள்ளலாம் நார்மல் மேனுவல் பிரஷ் யூஸ் பண்றப்போ போயிட்டு கம்ஸ்லலாம் இடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. அகோராவோட காஸ்மிக் பிளஸ் சோனிக் எலக்ட்ரிக் டூத் பிரஷோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க.
இது நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் எடுத்திருந்த வீடியோ. எப்பவோ இது சனி, ஞாயிறுனா மட்டும் காலையில எப்படி தான் தூக்கம் வரும்னே தெரியாது. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணி வரைக்கும் நல்லா தூங்கியாச்சு. அதுக்கப்புறமா கடகடன்னு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பூரி கூடவே உருளைக்கிழங்கு மசாலா வந்து செஞ்சு வச்சுட்டு, சாப்பிட்டதுக்கப்புறமா ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் முடிய காய வைக்கலான்னு டவல் வச்சு தட்டிட்டு இருந்தேன் பால்கனி கிட்ட நின்னு. அங்க அடிச்ச காத்துக்கு ஏதோ ஹேர் ட்ரையர் போட்ட மாதிரி அப்படியே முடியெல்லாம் நல்லா காத்துல பறந்துட்டு இருந்தது. ஸோ லைட்டா வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிளட்ச் மட்டும் போட்டு விட்டுட்டேன். பாப்பா இங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜாலியா உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கா. நான் எப்போ பூரி, சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சாலும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி மாவு பெசஞ்சு அவளுக்கு குடுத்துருவேன். அத வச்சு எப்படி ஒரு 1 மணி நேரமாவது நல்லா விளையாடிட்டு இருப்பா. இதே இது நம்ம க்ளே எல்லாம் குடுத்தோம்னா, பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க கையில படும் தெரியாம வாயில வச்சுருவாங்க. இந்த மாதிரி மாவு குடுக்குறப்போ பிரச்சனையே இல்ல. நான் பாப்பாக்கு மாவு குடுக்குறதுக்கு முன்னாடி அதில கொஞ்சமா எண்ணெய் தடவி நல்லா பெசஞ்சு குடுத்துருவேன். அப்பன்னா அவங்க கையில ஒட்டாது. இந்த மாதிரி பூரிக்கட்டையிலலாம் வச்சு தேய்ச்சாலும் ஒட்டாம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா வரும். ஒரு சில நாள் நான் பூரி பண்றேம்மான்னு சொல்லிட்டு, மாவு வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல ஓரளவுக்கு வந்து தேய்ச்சு, தேய்ச்சு எடுத்து வச்சுப்பா. இன்னைக்கு வந்து ஷேப் கட்டர் எல்லாம் இருந்தது. அதனால ஒரு, ஒரு ஷேப்பா பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிளேட்ல எல்லாம் எடுத்து வச்சிருக்கா. இன்னைக்கு ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் தேவையான பழம், காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காய்கறி வந்து கொஞ்சம் நெறையாவே இருக்கு. போன வாரம் வந்து காய் எதுவும் வாங்கல. அதனால இந்த டைம் கொஞ்சம் பல்க்கா வாங்கியாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா காய்கறி எல்லாமே எடுத்து வைக்கணும். எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ இல்லையோ, வீட்ல வாழைப்பழம் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஏன்னா பாப்பா அடிக்கடி வாழைப்பழம் கேட்பா. ஒரு சீப்பு வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்தது. அதாவது இன்னைக்கு சாப்பிடுற மாதிரியே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னொரு சீப் வந்து கொஞ்சம் காயா இருந்தது. அது வந்து பழுக்கிற ஸ்டேஜ் தான். இன்னொரு 2 நாளுக்கு அப்புறமா சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் ஃப்ரூட்ஸ் எதையும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஆனா, நமக்கு 2, 3 நாள்லயே பழுத்துருன்ற மாதிரி பழம் இருக்குல்ல. அதெல்லாம் வந்து சீக்கிரமா சாப்பிடணுன்றதுக்காக டைனிங் டேபிள் மேலேயே வச்சுருவேன். அப்டின்னா, அது பார்க்குறப்போ கொஞ்சம் ஞாபகம் வரும். டக்குன்னு வந்து சாப்பிட்டு காலி பண்ணிருவோம். ஆப்பிள், ஆரஞ்ச் அதெல்லாம் வந்து 1 வாரம் அதுக்கு மேலேயே இருக்கும் கெட்டு போகாம. அதெல்லாம் மட்டும் கிச்சன்ல வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். கிச்சன்ல இருக்கிற அந்த ஷெல்ஃப் இருக்குல்ல, அங்க வச்சுப்பேன். இப்ப மாம்பழம் சீசன்றதுனால இன்னைக்கு ஒரு 2 டைப் ஆஃப் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பெரிய மாம்பழம் பார்க்கறக்கு என்னமோ அழகா இருக்கு. ஆனா சாப்பிடுறப்போ சுத்தமா ஸ்வீட்டாவே இல்ல. குட்டி மாம்பழம் எல்லாமே வந்து நல்லா ஸ்வீட்னஸா இருந்தது. நான் புதுசா வாங்கியிருந்த இந்த உடன் ஆர்கனைசர்ல 2 இது மட்டும் ஃப்ரூட் ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து மொத்தமா 3 இது வரும். பெருசு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம கடையில வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கலான்னு அதுக்காக வச்சிருக்கேன். இது 2 மட்டும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் கிச்சன்ல உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சுக்கிற பாஸ்கெட்க்கு பக்கத்திலேயே வந்து கொஞ்சம் இடம் இருந்தது. அதில தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிற பாஸ்கெட் வச்சிருக்கேன். கீழ வந்து பெரிய பாஸ்கெட் வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு சைட்ல வந்து சின்ன பாஸ்கெட் வச்சுருவேன். இந்த மாதிரி வைக்கிறப்போ, கீழ இருக்கிற ஃப்ரூட்ஸுமே வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓரளவுக்கு அந்த ஸ்பேஸுமே கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். வாங்கியிருந்த 2 பப்பாளி பழமும் நல்லா பழுத்திருந்தது. அது வந்து இன்னைக்கே சாப்பிடுற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. என்னைக்காவது லஞ்ச் ஹெவியா சாப்பிடுறோம். இல்லன்னா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஐட்டம்லாம் சாப்பிட்டோம்னா, நைட்டு டின்னர் வந்து சிம்பிளா வெறும் பப்பாளி பழம் இருந்தா நாங்க 2 பேரும் அதே ஆளுக்கு பாதி ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். நல்லா பழுத்திருந்த வாழைப்பழம் ஃபுல்லா எடுத்து வைக்கிறதுக்குள்ள பாதி வந்து அந்த காம்புலேருந்து பிஞ்சே வந்துட்டு, அத வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டா, முடிஞ்ச அளவுக்கு அத மட்டும் சீக்கிரமா சாப்பிட்டு காலி பண்ணிடலான்னு, நாங்க எடுத்து வைக்கிறப்பவே நான் ஒரு வாழைப்பழம், பாப்பா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாச்சு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா, டேபிளும் லைட்டா வந்து கிளீன் பண்ணிட்டு, அந்த கவர் எல்லாம் கூட அந்தந்த பிளேஸ்ல எடுத்து வச்சுட்டு, அதுக்கு அடுத்த ரவுண்டு காய்கறி எல்லாமே தனித்தனியா எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இதுதான் ஒரு பெரிய வேலை. எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகும். நான் எவ்வளோ ஸ்பீடா முடிக்கணும்னு நெனச்சாலும் 3/4 மணி நேரம் ஆயிரும் ஃபுல்லா எடுத்து வைக்கிறதுக்குள்ள. இன்னைக்கு காய்கறி எல்லாம் கொஞ்சம் நெறையா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது இல்லாம வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் டக்கு டக்குன்னு காலியாகுற மாதிரி இருந்தது. சரி ஒரு 2 வாரத்துக்கு வர்ற மாதிரி வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு வாங்கியிருந்தோம். அப்புறமா புதினா இல, மல்லி இல அதெல்லாமும் ஒரு ஒரு கட்டு துவையல் அரைக்கிறதுக்காக வாங்க சொல்லியிருந்தேன்.
நெறைய பேர் நாங்க யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ் வந்து நல்லாருக்கா? இந்த பிராண்ட் ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்ற மாதிரி ரிவ்யூ எல்லாம் கேட்டிருந்தீங்க. இது எங்களோட மேரேஜுக்கு எங்க சொந்தக்காரங்க கிஃப்ட்டா வாங்கி குடுத்தது தான். இதுவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல. நல்லா தான் இருக்கு. நாங்க சென்னையிலேருந்து இங்க எடுத்துட்டு வரப்போ மட்டும் அங்கங்க கொஞ்சம் இடிச்சிருச்சு. அதனால வெளிப்பக்கம் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் இருக்கும். மத்தபடி ஓகே தாங்க. நல்லா தான் இருக்கு. இப்ப ஃப்ரிட்ஜ்ல பார்த்தீங்கன்னா, மாவு சுத்தமா இல்ல. காலி ஆயிட்டு. அதனால ஃப்ரிட்ஜே வந்து எம்ப்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுல காய்கறியும் இல்ல. இது வந்து உள்ள ஃபுல்லா வச்சா தான் வந்து கொஞ்சம் ஃபுல்லான மாதிரியே இருக்கும். ஆனா, மாவு அரைக்கிற அன்னைக்கு இடம் பத்தவே செய்யாது. ஏன்னா, புளிச்ச மாவு தனியா, புளிக்காத மாவு தனியான்னு 2 பாக்ஸ்ல வந்து உள்ள வச்சுருவேன். அவ்வளதான். ஃப்ரிட்ஜ்ல வந்து இடமே இல்லாம அப்படியே அடைச்சு போன மாதிரி ஆயிரும். காய்கறி மொத்தத்தையுமே வந்து ஜிப்லா கவர்ல தனித்தனியா போட்டு, இந்த வெஜிடபிள் ட்ரேலயே வந்து ஃபுல்லா செட் ஆற மாதிரி உள்ள வச்சுட்டேன். புதினா, கொத்தமல்லி இலைக்கு மட்டும் இது 2 நாள்ல துவையல் செய்யணும்னு வச்சிருக்கேன். ஆனா, இப்போதைக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டே வச்சுட்டேன். ஒரு சில நாள் நான் டைம் இல்ல, இல்லன்னா செய்ய மறந்துட்டேன்னா, இந்த மாரி பேப்பர் எதுவும் போடலன்னா சீக்கிரமா அது வேஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும். நான் வெங்காயம், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வைக்கிற கண்டெய்னர்ல பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு அது 2யும் ஒண்ணாவே சேர்த்து போட்டு வச்சுட்டேன். அதுக்கு வந்து ஓரளவுக்கு காத்து போனாலே போதும். சின்ன வெங்காயத்துக்கு தான் காத்து அதிகமா தேவைப்படும். ரொம்ப அது அடைச்சாப்ல இருந்தா சீக்கிரம் அழுகுன மாதிரி ஆயிரும். அதனால வெங்காயம் போடுறதுல சின்ன வெங்காயத்த மட்டும் தனியா போட்டு வச்சிருக்கேன். இந்த பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் லாஸ்ட் டைம் டிமார்ட் போனப்போ வாங்குனது. இதுல கொஞ்சமா கேரட், அவரைக்கா, ஒரு கேப்சிகம் இந்த 3 காயுமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால இது 3த்தையுமே வந்து ஒண்ணா வச்சுட்டேன் உள்ள. இந்த பாக்ஸ் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு தான் வாங்கியிருந்தேன். ஆனா, இதில காய்கறி எல்லாம் வச்சா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. சில டைம் ஃப்ரூட்ஸ் வந்து காலியாயிரும். அந்த மாரி டைம்ல நான் காய்கறி எல்லாம் வச்சு பார்த்தேன். ஆனா, இது வச்சதுக்கு அப்புறமா காய்கறி கவர்ல வைக்கிறத விட இதில வைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரியும் இருக்கு. இப்ப ஃப்ரிட்ஜ்ல என்ன திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா லைட்டா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேக்ல வந்து இந்த எல்லோ கலர் பாக்ஸ்ல பாப்பாக்கு சளிக்கு குடுக்குறதுக்கான மருந்து இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். புதினா, கொத்தமல்லி இல, 1ல லெமன் இருக்கு. அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல வந்து கொஞ்சமா தோசை மாவு மீதி இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த பெரிய பாக்ஸ்ல கொஞ்சம் காயெல்லாம் வச்சிருக்கேன். அப்புறமா சைட்ல இருக்கிற ரேக்ல பார்த்தீங்கன்னா, பச்சை மொளகா, கருவேப்பில வந்து இந்த டைம் வாங்குனது இல்ல. இது லாஸ்ட் டைம் வாங்குனது, கிளீன் பண்ணி வச்சது. இந்த டைம் வாங்குனது கருவேப்பில மட்டும் நான் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா, அது ஒரு ஒரு வாட்டி சமைக்கிறப்போ கிளீன் பண்ணணுன்றதுனால, இப்போதைக்கு அந்த கருவேப்பில கிளீன் பண்ணாம சும்மா ஒரு சிப்லா கவர்ல போட்டு வச்சிருக்கேன். கீழ இருக்கிற ரேக்ல வந்து இந்த மாரி ஒரு கண்டெய்னர்ல 2 இதுல லெமன் இருக்கு. இன்னொன்ல தேங்கா, அப்புறமா நேத்து வாங்கியிருந்த மஷ்ரூம் கொஞ்சம் இருக்கு. கீழ வந்து அருகம்புல் பவுடர், அப்புறமா எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற அந்த ஊறுகாய் பாக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அவ்வளதான். இப்போ ஃப்ரிட்ஜ்ல நெறைய இடம் இருக்கிற மாதிரி இருக்கு. மாவு மட்டும் அரைச்சு வச்சேன்னா ஃபுல் ஆயிரும். இப்போ வந்து டம்ப் பண்ண மாதிரி இல்ல. நெறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்து பார்த்தா, எங்க கிச்சனே தலைகீழ இருக்கு. நான் தான் இப்படி ஆக்கி வச்சிருக்கேன். காலையில லேட்டா தான் சமைச்சேன்னு சொல்லியிருந்தேன்ல. அது கடகடன்னு பண்ணனா, எதையும் கிளீன் பண்றதுக்கும் டைம் இல்ல. கவுண்டர் டாப்ல இருந்து ஒண்ணையும் எடுத்து வைக்கல. சமைக்கிறப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒவ்வொரு கண்டெய்னர் எடுத்தது. எல்லாம் இங்க அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கட் பண்ணி வச்சிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு ஆவுன்ட்டு. அத மட்டும் ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, கிளீனிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பிளேட்ல இருக்கிற பூரி எல்லாம் வந்து பாப்பா அழுத்துனது. அது வந்து போடாம அப்படியே இருக்கு. இருந்த பாத்திரத்தெல்லாம் மட்டும் வாஷ் பண்றதுக்காக எடுத்து போட்டுட்டேன். கவுண்டர் டாப் இப்ப கிளீன் பண்ணல. லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு சீ ஃபுட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் பண்ண போறேன். சரி சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு மொத்தமா கிளீன் பண்ணிக்கலான்ட்டு, அப்படியே லஞ்ச் வேலைய செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமா பிரான், மீன் 2மே இருந்தது. பிரான் வந்து மிளகு அரைச்சு குழம்பு செய்ய போறேன். மீன வந்து மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிர போறேன் ஃப்ரை பண்றதுக்காக. பிரான் குழம்புக்கான மசாலா அரைக்கிறதுக்கு பிளெண்டர்ல கொஞ்சமா 2 சில் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 பழுத்த தக்காளி பழம் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குழம்புக்கு எப்பவும் மிளகாத்தூள் வந்து அதிகமா சேர்ப்போம். ஆனா, இந்த பிரான் குழம்புக்கு மிளகாத்தூள விட மிளகு வந்து அதிகமா அரைச்சு சேர்க்கிறப்போ, அந்த டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். நான் மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன்ல, இனிமேல் குழம்பு வைக்கிறப்போ கொஞ்சமா மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துப்பேன். குழம்புக்கான மசாலா ரெடி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சாப்பாடுமே வந்து ஒரு சைட்ல கேஸ் ஸ்டவ்ல வேக வச்சுட்டேன். முன்னாடி இருந்த வீட்ல கவுண்டர் டாப் கொஞ்சம் இத விட பெருசா இருக்கும். அப்ப இண்டக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா இண்டக்ஷன் யூஸ் பண்றத விட்டுட்டேன். இண்டக்ஷனே கொஞ்சம் பெருசா இருக்கு. கவுண்டர் டாப்ல வச்சா நெறைய இடம் அடைச்ச மாதிரி ஆயிருது. சாப்பாடு வேகிறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி குழம்பு வேகிறதுக்குமே டைம் ஆகும். இதுக்குள்ள வந்து ஃபிஷ்ஷுக்கும் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலான்னு, அது வந்து ஒரு சைட்ல ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொஞ்சம் மட்டும் பெப்பர் பொடி, லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபிஷ்ல எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணா மசாலா நல்லா ஊறியே இருக்கும்.
ஒரு 1 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போறோம்னா, ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். நான் 1/2 மணி நேரம்ன்றதுனால ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கல. வெளியிலேயே தான் வைக்க போறேன். பிரான் குழம்பு செய்றதுக்கு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம் நீட்ட வாக்குல கட் பண்ணது, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, அது தக்காளி கொஞ்சம் சாஃப்ட்டா குக் ஆகணும். அதனால மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேன். இப்ப தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா குழம்புக்கான மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துரலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் கூடவே மஞ்சள் அதெல்லாம் சேர்த்து தான் அரைச்சது. அதனால மஞ்சள் தூள் வந்து தனியா சேர்க்கல. இப்ப அந்த மசாலா பவுடர எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல வதக்கி விட்டுறலாம். இப்போ கிளீன் பண்ணி வச்சுக்கிற பிரான் சேர்த்துரலாம். பிரான் அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 2, 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப நேரம் பிரான் நல்லா குக் ஆற அளவுக்கெல்லாம் போட்டு வதக்க தேவையில்ல. இப்போ இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சமா மட்டும் புளி சேர்த்துக்கணும். நம்ம மீன் குழம்புக்கெல்லாம் சேர்க்கிற மாதிரி நெறையா புளி ஊத்துனா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த மிளகு, சீரகம் அரைச்சு சேர்த்துக்கலாம். அந்த மிளகோட காரமே தெரியாத மாதிரி ஆயிரும். அதனால புளி வந்து ரொம்ப கம்மியா தான் சேர்க்கணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சு சேர்த்துக்கிட்டாலே போதும். புளி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சுக்கிற தேங்காய், மிளகு, ஜீரகம் பேஸ்ட் சேர்த்துட்டு, கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல பார்த்துட்டு, ஒரு வேளை கம்மியா இருந்தது எனக்கு உப்பு கம்மியா இருந்தது. அதனால உப்பு மட்டும் எக்ஸ்ட்ராவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டா, சூப்பரா பிரான் குழம்பு ரெடி ஆயிரும். பிரான் குழம்பு ரெடியாகவும் கரெக்ட்டா அதே டைம்லயே சாப்பாடும் வந்து வெந்துட்டு, அது வடிக்கிறதுக்காக தனியா எடுத்து வச்சுட்டு, பெரிய பர்னர்ல கேஸ்ட் அயர்ன் தவா சூடாக வச்சுட்டு, அதில வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும். நான் எப்பவும் ஃபிஷ் ஃப்ரை பண்றப்பலாம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அதோட டேஸ்ட் இனிமே நல்லா இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமா தான் எண்ணெய் ஊத்தியிருந்தேன். ஏன்னா, ஒரு டைம் தான் ஃப்ரை பண்ற அளவுக்கு தான் மீன் இருந்தது. மொத்தமே ஒரு 6, 7 துண்டு மீன் தானே. அதனால கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃபிஷ் எப்பவும் இதுவரைக்கும் நான் டீப் ஃப்ரை பண்ணதே கிடையாது. எப்பவுமே தவா ஃப்ரை தான். லஞ்ச் ரெடி ஆனதும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எனக்கு நான்வெஜ் சாப்பிடுறதுனா ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜ விட. வெஜ் சமைச்சேன்னா சாப்பிடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா நான்வெஜ் எல்லாம் சமைச்சேன்னா, ரெடி ஆனதும் அப்பவே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவேன். பாப்பா அப்படியே என்ன மாரி தான். அவளுக்கு நான்வெஜ் சாப்பிடுறதுனா பிடிக்கும். ஆனா என் ஹஸ்பண்ட்க்கு வெஜிடேரியன் ஃபுட்னா தான் பிடிக்கும். இந்த மாதிரி வீட்ல ஆளுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு. அன்னைக்கு லஞ்ச் வந்து நல்ல சூப்பரா திருப்தியா சாப்பிட்டாச்சு. இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.